79 வயசுல உள்ள இந்த தாத்தா தன்னோட 12 வயசுல இருக்கிற பேர பிள்ளைகிட்ட தப்பா நடந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைகிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தப்பா நடந்திருக்காரு. Time travel. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ கைஸ் டூயிங் குட். நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் ட்ராவல் சீரீஸ்ல ஒவ்வொரு இயர் ட்ராவல் பண்ணி அந்த இயர்ல நடக்கிற கிரைம் ஸ்டோரிஸா இருக்கட்டும், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ், ஹாரர் ஸ்டோரிஸ்னு நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எபிசோட்க்கு வந்து நம்ம ஜஸ்ட் இந்த வருஷம் ஜனவரிக்கு ட்ராவல் பண்ணி இந்த தாத்தா பண்ண வேலையை தான் பார்க்க போறோம். இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா கிளாந்தான் பாச்சோல இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து இந்த வருஷம் 79 வயசு. ஸோ இவருக்கு ஒரு பேரப்பிள்ளை இருக்கு, அந்த பேத்தி. ஸோ அவங்களுக்கு வந்து 12 வயசு 8 மாசம். ஸோ 12 வயசுலேருந்து 13 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு கேர்ள். இந்த கேஸ் பத்தி பெரிய அளவுக்கு டீட்டெயில்ஸ் இன்னும் வெளியாகல. பட் ஆனா இவரை வந்து இப்ப கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 11ஆம் தேதி ஜனவரியிலிருந்து 4ஆம் தேதி ஜூன் வரைக்கும் இவரோட பேத்திக்கு வந்து ஆக்சுவலி ரேப் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அப்படிதான் சொல்லணும், ரேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, துரோங், அதை யூஸ் பண்ணியிருக்காரு அவங்களோட பெண் உறுப்புல. இவர் மேல மொத்தம் 5 துடுகான் இருக்கு. ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ரேப் கேஸ்க்கு கீழே போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கம்போங் பஞ்சோர், குனோங் திமோர், பாச்சோவில் நடந்திருக்கு, அதாவது கிளாந்தான்ல. ஸோ செகண்ட் துடுகான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ப்ரைவேட் பார்ட், அதாவது பெண் உறுப்பில் வந்து துரோங் விட்டுருக்காங்க, அதாவது கத்திரிக்காய் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் அவர் மேலே கேஸில் இருக்குது. ஸோ மொத்தம் 4 கேஸ் வந்து ரோகோவில் இருக்குது, 1 வந்து ஆப்ஜெக்ட் இன்சர்ட்டில் இருக்குது. இந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் அண்ட் ரொம்ப சீரியஸாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த கேஸ் வந்து சின்ன பிள்ளை, அதாவது 12 வயசு கான்சிடர் குழந்த மாதிரி தான் இன்வால்வ்னால. ஸோ இந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அண்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த கேஸ் பற்றி பெரிய அளவுக்கு டீட்டெயில் இன்னும் வெளியாகலை. அந்த கேர்ளோட பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்க, ஏன் இந்த கேர்ள் வந்து இங்கே வந்து இருந்தாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை. இடையில கூட நம்ம வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ ஆனால் வந்து அது வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு, பேரண்ட்ஸ் வந்து டிவோர்ஸ் ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணியிருந்தாங்க. மீன்வாயில் வந்து அவங்களோட டாட்டர் வந்து தாத்தா கூட இருக்கும்போது அந்த தாத்தா செட்டப் பண்ணாருன்னு. பட் இது வந்து இன்னும் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக எதுவும் வெளியாகலை. ஸோ இஃப் லெட்ஸே ஏதாவது டீட்டெயில் வரும்போது நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன கதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.